தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ஊடகவியலாளர் சேகுவரா இணைந்திருக்கிறார். பேசுவோம். வணக்கம். வணக்கம் தோழர். இந்த தாவேக்க ஆட்சி ரீல்ஸ் மூலமாகத்தான் அரியணையில் ஏறினாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகுமே ரீல்ஸில் தான் இந்த படம் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ சிங்கப்பெண் அதிரடிப்படை பெண்களுடைய பாதுகாப்பு அவங்களே ரீல்ஸ் வெளியிட்டு இருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இந்த ரூட் மாஃபியா தான் இதுக்கு முக்கியமான காரணம். என்னென்னா, பெண் காவலர்கள், பிங்க் பேட்ரோல், மற்ற இன்ஸ்பெக்டர், ஆண் காவலர்கள், இவர்கள் எல்லாருமே தினமும் ரவுண்ட்ஸ் போவாங்க. எந்த ஆட்சியாக இருந்தாலும் ரவுண்ட்ஸ் போவாங்க. நிறைய ஜென்யூனான போலீஸ் ஆஃபீஸர்ஸை பார்த்துருக்கேன். நிறைய இடங்களில் நின்றுட்டு ஒரு அந்த ஃபோன் ஸ்பீக்கர் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு அவங்க கதையெல்லாம் சொல்லி கேட்டிருக்கேன். வேகமாக போனீங்கன்னா இன்றைக்கி எங்கேயாவது அடிபட்டுச்சுன்னா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க மனைவி வீட்டில் வந்து ரொம்ப பரிதாபப்படுவாங்க, அவங்கள நினச்சிக்கிட்டே வண்டி ஓட்டுங்க, இப்படி கொஞ்சம் நம்மளோட டச் பண்ணுறதெல்லாம் பேசுவாங்க. ஒன்றுமே இல்லை. இங்கேருந்து டிஜிபி ஆஃபீஸுக்கு போகிற வழியில் ஒரு மணிக்கூண்டு இருக்கும். நான் அந்த பக்கம் போகும்போதெல்லாம் அங்கே ஒரு டிராஃபிக் போலீஸை நான் நோட் பண்ணுவேன். ரொம்ப ஈர்க்கக்கூடிய ஒரு காவலர். நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் போனாலும் அவரை பார்க்கும்போது மனசே ஆறிடும். அவர் ரொம்ப நம்மளா ஒரு 2 நிமிஷம் டிராஃபிக்கில் நிற்கிறோம்ல, அவர் 4 கிடக்க வெயிலில் நிற்பார். அந்த டிஜிபி ஆஃபீஸில் இருக்க அந்த காவலர் அவர் ரொம்ப செய்கையாக டான்ஸ் ஆடிக்கிட்டே நேராக போங்க, இங்கே போ, இப்படி அழகாக காமிச்சிக்கிட்டே இருப்பார். நம்ம அப்படியே பார்ப்போம். அந்த வெயில கூட அவர் ரசித்து அந்த வேலையை காதலிச்சு பண்ணுவார். இதுதான் காவலர்கள். இப்படி பல காவலர்கள் இருக்காங்க. இது என்னமோ விஜய் வந்ததுக்கப்புறம் தான் இது எல்லாமே மாறி நடக்குது அப்படின்ட்டு அப்படியே பெருமையாக பேசுகிற மாதிரி அவங்க ரவுண்ட்ஸ் போகிறாங்க. அவங்க டியூட்டி கொடுத்தாச்சு, சிங்கப்பெண்ணுக்கு ஆர்டர் கொடுத்தாச்சு, இனி நீங்கள் பொது இடங்களில் போய் ரவுண்ட்ஸ் போங்கன்னு. இவனுங்க அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் நடங்க, நாங்கள் இப்படி வரோம், நீங்கள் அவங்களே அதை கண்டுக்கல. அவங்களே ரீல்ஸில் இறக்கி விட்டாங்க. அவங்க வேலை என்னென்னா, நீங்கள் போய் ஒரு விழிப்புணர்வு கொடுங்க, நாங்கள் இருக்கோம், இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, இந்த இடத்துல ரவுண்ட்ஸில் இருப்போம்னு சொல்லி அவ்வளோதான். இவங்க போயிட்டு இனிமேல் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை. எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே உள்ளுக்குள்ளேயே படுத்துக்கிறதாங்க, இல்லைன்னா வெளிப்பூட்டு போட்டு வீட்டுக்கு போயிட்டா மாதிரி என்னென்ன சீன் போட முடியுமோ போட்டாங்க. சிங்கப்படை பெண் அறிவிச்சு அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 5 கிரைம் நடந்துருச்சு. சென்னையில் 2, அண்ணா நகரில் ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் கொலை, இன்னொரு இடத்துல சிசிடிவி கேமரா எனக்கு வேவு பார்க்க தான் வச்சேன்னு நினச்சி ஒரு பெண்ணை போட்டு கடுமையாக தாக்குற வீடியோ, இன்னொரு இடத்துல ஒரு பாலியல் குற்றம், இப்படி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த சிங்கப்பெண் ஃபெயிலியர்னு வச்சுக்கலாமா? அப்படி இல்லை. குற்றங்கள் நடக்கிறத தடுக்கிறதுல ரொம்ப சிரமம் இருக்குது, தடுக்க முடியாது. ஆனால் அந்த குற்றவாளிகளை கைது பண்ணாமல் தண்டனை கொடுக்குற மூலிமா அடுத்தடுத்து வர குற்றங்களை தடுக்க முடியும். அதுக்கு நீ சிறப்பு படை, அதிரடிப்படை, புரட்சிப்படை, இப்படி எத்தனை படையை அறிவிச்சாலும் ஒன்றும் கிளிக்க முடியாது. அதுதான் சாத்தியம். அவங்களுக்கே தெரியும். மக்களை ஏமாற்ற ஒரு கண் துடைப்புக்கு இது எல்லாமே நடந்திருக்கு. அவ்வளோதான். ஏற்கனவே காக்கி உடையில இருந்த காவலர்களுக்கு ஒரு ப்ளூ கலர் உடையை கொடுத்து நீங்கள் ரவுண்ட்ஸ் போங்கன்னு இருக்காங்க. சர்வதேச தரத்திலான ஒரு அவங்க இதுக்கு முன்னாடி ரவுண்ட்ஸே போகலையா? அதாவது அந்த காவலர்கள் மனசாட்சி தொட்டு சொல்லணும், ஏங்க இந்த யூனிஃபார்ம் போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் பொது இடங்களுக்கு ரவுண்ட்ஸ் போகிறீங்களா? இதுக்கு முன்னாடி போகாமல் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் தூங்கிட்டு இருந்தீங்களா? எனக்கு ரொம்ப புரியலை. எல்லா காவலர்களுமே 2 பைக் எடுத்துக்கிட்டு ரவுண்ட்ஸ்லேயே இருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷனு, ஒயின் ஷாப் வாசலில், இல்லைன்னா ஸ்கூல் வாசலில், கோவில் வாசலில், பஸ் ஸ்டாண்டு வாசலில் எப்போவுமே பெட்ரோல் வண்டியை பார்க்க முடியும். இவங்க வந்ததுக்கப்புறம் தான். அதுலேயும் விஜயே போய் சொல்கிறாரு, இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் பெட்ரோல் அமைத்த பெருமைன்றார். அது எவ்வளோ அப்பட்டமான பொய். அதையும் கட் பண்ணி ரீல்ஸாக போடுறாங்க. வெக்கமே இல்லாமல் ஒரு ஃபேக் நியூஸை ரீல்ஸாக போட்டது இந்த ரூட் மாஃபியா தான். இந்த பெண் காவலர்களையும் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து ரூட் மாஃபியா பரப்பிக்கிட்டு இருக்கு. 2023 ட்ரோன் பெட்ரோல் வந்துருச்சு. நியாயமா பார்த்தா எடப்பாடி பழனிசாமி தான் அதை கொண்டு வந்தாப்புல. கொரோனா டைம்ல அந்த ட்ரோனை வச்சு பல பேர் தூக்குனாங்க. அப்ப அவரே கொண்டு வந்துட்டாருன்னு கூட அதை சொல்லலாம். சாராயம் காய்க்கிறவங்க, கேரம் போர்டு விளையாடுறது, கிரிக்கெட் விளையாடுற கூட்டத்தெல்லாம் ட்ரோன் வச்சு தான் பிடிச்சாங்க. அந்த நேரத்துல அந்த ட்ரோனை பார்த்துட்டு ஒரு ஆள்ல கேரம் போர்டு வச்சு மறைச்சு ஓடுற வீடியோ எல்லாம் இன்னைக்கும் இருக்கும். மண்டமேட கொண்டே மறந்துட்டியாப்பான்ற மாதிரிதான் இருக்கும். அப்ப என்னமோ புதுசா செஞ்ச மாதிரி இவங்களையும் ரீல்ஸ் மோகத்துக்கு இறக்கி வச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டை சிரிப்பு மாதிரி ஆக்கி வச்சிருக்காரு நம்ம முதல்வர். இந்த பக்கம் இறக்கி விட்டு அவர் டெல்லிக்கு போய் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு. இல்லை, இவங்க சொல்றது இந்த குற்றங்களுக்கெல்லாம் காரணம் வந்து இப்போ இல்லை, ஏற்கனவே வந்து இங்கே போதை பழக்கம் வந்து பெருவாரியாக இருக்குது. அதை திமுக வந்து தடுக்க தவறி விட்டது. அதுதான் இந்த குற்றங்களுக்கெல்லாம் காரணம். உடனடியாக இது சரி பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த பொறுப்பை தட்டி கழிக்கிறீங்க. சரி, உங்கள் வாதப்படி வரேன். ஆட்சிக்கு வந்து 30 நாள் ஆச்சு. அட்லீஸ்ட்
ஒரு 10% நீங்கள் குறைச்சிருக்கணும்ல. எத்தனை போதைப் பொருட்களை நீங்கள் கைப்பற்றினீர்கள்? பெண்களுக்கு எதிரான வன்முறைகளில் ஒரு 10% அட்லீஸ்ட் ஒரே 1% உங்களால் குறைக்க முடிச்சா? நீங்கள் திமுக மேலே பழி போடுங்க சார். 1% கூட குறையிலையே. எனக்கு தெரிஞ்சு கடந்த மாதத்தை விட இந்த மாதத்தோட கிரைம் ரேட் அதிகமாக இருக்கும்னு பயமாக இருக்குது. தாவேக்காரனா கஞ்சா கடத்துறான், தாவேக்காரனா கஞ்சா செடியை வீட்டுக்குள்ளே வளர்க்குறான், தாவேக்காரனா கூட்டுப்பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுறான். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்காரு. சிங்கப்பெண் அதிரடிப்படை விட்ட உடனே ஒரு சிறுமிக்கு, அதுவும் விஜய் ரசிகையாக இருக்கக்கூடிய ஒரு சிறுமிக்கு தாவேக்கா நிர்வாகியே பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு. வெக்கமா இல்லையா? இந்த செய்தி தமிழக மக்கள்கிட்ட போகும்போது உங்களுடைய மதிப்பு குறையாதா? அசிங்கமாக இருக்காதா இது? அப்போ 1% கூட குறைக்காம இதுக்கு காரணம் அவங்க தான் எப்படி கூச்சம் இல்லாமல் சொல்லுவீங்க? இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்காடு பண்ணதுங்க. இன்னைக்கு நம்ம எடப்பாடி பழனிசாமி விட்ட அறிக்கையிலே பேசுவோம். அவர் விட்ட அறிக்கையில் சிறுமியை, அதுவும் விஜய் ரசிகையாக இருக்கக்கூடிய சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாவேக்கா நிர்வாகி. இப்போ இதுக்கு யார் பழின்னு போடுவீங்க? முதல்ல உங்கள் கட்சி ஆளுங்களை திருத்துங்க. நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கோம்னு சொல்லி போதை பழக்கம், ரவுடிசம், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள்ல இருந்து தொடர்ச்சியாக எல்லாத்தையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களால திருத்துங்க, அப்புறம் தமிழ்நாட்டு மக்களை திருத்துவோம். இல்லை, அதுதான் அவர் சொல்றாரோ, தனிமனித ஒழுக்கம், தனிமனிதன் சரியாகணும், சமூகம் சரியாகணும். அப்படி சொல்லும் போது கேமராவும் மரிய வில்சன் பக்கம் திருப்புறாங்க, அமைச்சர் பக்கம் திருப்புறாங்க. கேமராமேன் தெரியும் போல இந்த இடத்துல யாருடைய எங்க வைக்கணும் அப்படின்னு தெரியும் போல. தனி மனித ஒழுக்கம் பத்தி தாவேக்காவில் இருக்கிற எம்எல்ஏக்கள், அமைச்சர்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டா அதுவே கேள்விக்குறி. வெங்கட்ராமனுக்கு தகுதி இருக்கா? முதல்ல இப்போதான் சமீபத்தில் அவருடைய மனைவி புகார் தெரிவிக்கிறாங்க. விஜய்க்கு இருக்கா அப்படின்னா அவருடைய மனைவி புகார் தெரிவிச்சு அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. அடுத்த ஆதவர்ஜுனாவுக்கு இருக்கான்னா அவருடைய மனைவியும் நான் ஒன்னாக இல்லைன்னு அவரே பகிரங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்போ யாருமே தனி மனித ஒழுக்கத்தில் இருந்து நீங்கள் தவறி இருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கோமா? நீங்கள் மரிய வில்சன் ஆகட்டும், இன்னும் பல அமைச்சர்கள், முக்கியமாக அந்த பூந்தமல்லியில எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நின்னாரே அவரு, இப்படி பல பேர் தனி மனித ஒழுக்கத்திலிருந்து மாறி இருக்காங்களே, இவங்களுக்குலாம் என்ன தண்டனை? எல்லாருக்கும் கவுன்சிலிங் சென்டர்ல கொண்டு போய் கவுன்சிலிங் கொடுத்து சரி பண்ணி எடுத்து ஆட்சி. அப்ப ஒரு என்ன சொல்றதுன்னா, இது எல்லாமே ஒரு கண் துடைப்பு தான். இந்த படை அமைக்கிறது எல்லாமே ஒரு கண் துடைப்பு தான். இந்த படை என்ன செய்யும்? அது சிங்கப்பெண் எஃப்ஐஆர்னு தனியாக உருவாக்குவாங்களா என்ன? அதே எஃப்ஐஆர், அதே சட்டம், அதே நீதிமன்றம், அதே தான். ரோந்து பணி மட்டும் ஈடுபடும், அவ்வளோதான். மொத்தம் 70 குழு. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுற மாதிரியான ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டே இருக்கு. ஆமாம், அதுதான் நார்மலைஸ் பண்ணுறது அப்படின்னு. தாவேக்கா இன்னைக்கு சாயங்காலம் ஒரு செய்தியை வெளியிடும். அது தாவேக்காவுக்கு நெகட்டிவாக இருக்கும். அன்னைக்கு மறுநாள் வரைக்கும் திமுக ஆதரவாளர்கள், தாவேக்கா எதிர்ப்பாளர்கள் எல்லாரும் அதை பற்றி பேசி அவங்கள அடி அடிப்பாங்க. ஈவினிங் ஒரு நல்ல செய்தியை போட்டு இது எல்லாத்தையும் மழுங்கடிக்கிற வேலை. அப்போ தாவேக்கா எப்பவும் பேசும் பொருளாகவே இருக்கணுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவங்க கொண்டு வராங்க. நீங்கள் அமைச்சர் கீர்த்தனா பற்றின விஷயங்கள் 2 நாள் நெகட்டிவ் ஆகுது, 2 நாளாக நெகட்டிவ் ஆகுது. அப்போ நம்ம சீக்கிரமாக ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உடனே சிங்கப்பெண் அதிரடிப்படையை லான்ச் பண்ணுறாங்க. எவ்வளோ டாக்டிக்ஸ் பாருங்கள். அடுத்த நாள் மறுபடியும் இப்போ தாவேக்கா நிர்வாகி பாலியல் வழக்க மாட்டியிருக்காரா, இதை நார்மலைஸ் பண்ண வேறு ஏதாவது ஒரு செய்தி வரும். இப்படி பேலன்ஸ்டான ஒரு பொலிட்டிக்கல் மூவாக அவங்க கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் உண்மையை எப்படி மறைக்க முடியும்? இப்போ குறிப்பாக இப்போ செந்தில் பாலாஜி மேலே நிறைய குற்றம் சொன்னாங்க. இந்த மதுபானத்திற்கு 10 ரூபா அதிகமாக வாங்குறாங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா. இப்பவும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதுபோல் இவர் உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் அவர் நெல் மூட்டைக்கு 40 ரூபா வாங்குறது அதிகமாக வாங்குறது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதைத்தான் காட்டு கத்துனாரு விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில். விவசாயிகள் ஏமாற்றப்படுறாங்க, உண்மையை மறைக்கிறது பதிலாக மழுங்கடிக்கப்படுறது. இது எல்லாமே என்னன்னா, இவங்கெல்லாம் திமுக ஆளுங்க, 20 ரூபா கோட்டருக்கு வாங்குறவங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா, இந்த கீழே இருக்க கூட்டம் சுய சிந்தனையோட அதை சிந்திச்சு கூட பார்க்காம இவங்க சொல்றது உண்மை நினைச்சு நம்பி இருக்கிறாங்க. இப்போ எம்எல்ஏவே ஒயின் ஷாப்புக்கு போய் ஆய்வு பண்ணாலும் எனக்கு ஒரு கோட்டர் கொடுப்பா அப்படின்னு போய் கேட்டால் கூட 20 ரூபா எக்ஸ்ட்ரா தான் கேட்பான். ஏன்பா 20 ரூபா? நான் எம்எல்ஏப்பா, இருந்துட்டு போ, குடிக்க தானே போகிற, குடிக்க காசு கொடுத்து 20 ரூபா கொடுன்னுவான். ஏன்னா அந்த நிலையில தான் இருக்கு. அதே தான் இன்னைக்கு வெங்கட்ரமணனும் ஆய்வுக்கு போகும்போது பத்திரிகையாளர்கிட்ட சொல்றாரு, ஆமாம் நெல் கொள்முதல் மூட்டைக்கு 40 ரூபா வாங்குறது உண்மைதான். ஏன்னு கேட்டால் ஊழியர்கள் சாப்பிட்றதுக்கு, தங்குறதுக்கு, மெயின்டெனன்ஸ் செலவுக்கு எல்லாத்துக்கும் ஆகுது, அதனால 40 ரூபா வாங்குறோம் அப்படின்னு கூச்சமே இல்லாமல் சொல்றாரு. உண்மையை சொல்கிறோம், பெரிய மனுஷன் தான்ப்பா. இந்த விவசாயிகள் தலையில் மறுபடியும் இந்த மசாலாவை அரைச்சிட்டு இருக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்க. அப்போ மாற்றுலாம் கிடையாது விஜய்.
ஜெயில மாற்றலாம் கிடையாது. பழைய ஆட்சியில் என்ன நடச்சோ அதே தான். என்னன்னா இது ஒரு யதார்த்த நிலை, இதை மாற்ற முடியாது, இதில் ஒரு பல சிக்கல்கள் இருக்குங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும். இல்லை, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. பார்த்தீங்கன்னா இப்போ மின்சாரம் துண்டிக்கப்படுறது, மின்சாரம் அடிக்கடி போய் வர்றதுக்கு ஃபீஸ் கேரியரை உருவிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. ஒரு இடத்துல ஃபீஸ் கேரியரை உருவுனதுக்கா தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக கரண்ட் போய் வந்தது இல்லை, இது வந்து அந்த அமைச்சர் பற்றி பேசணும்னா அது ஆர்எஸ்எஸ் பாணி. கலவரத்தை தூண்டி விட்டு அதில் சுகம் காண்றது தான் ஆர்எஸ்எஸோட வேலை. அதே ஆர்எஸ்எஸில் பயிற்சி எடுத்தவருக்கு அதே ரத்தம் அதே சிந்தனை தான் ஓடும். அதனால தான் ஈபி துறையில் தொடர்ச்சியாக அவர் கலவரத்தை தூண்டக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை ப்ரெஸ் மீட்டில் அவர் தொடர்ச்சியாக சொல்கிறார். நீ நல்லா நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அவர் சொன்னது ஈபி துறையில் இன்னும் சில கருப்பு ஆடுகள் இருக்குங்கிறாரு. உடனே எல்லாரும் ஈபி ஆஃபீஸுக்கு போய் முற்றுகையிட்டாங்க. அங்கே போய் பிரச்சனை பண்ணாங்க, அதிகாரிகளை சட்டையை பிடிக்கிறாங்க, கத்துறாங்க, எல்லாம் நடந்துச்சு. அடுத்த நாள் அவர் இதே தொடர் மின்வெட்டு நடக்கும்போது இதில் வந்து ஹார்ட் டிஸ்க்கு காணோம், அதில் ஊழல்கள் இருக்குது, டெண்டர் இருக்குது, அது இது இருக்குன்னு கிளப்பி விட்டாங்க. ஆனால் ஹார்ட் டிஸ்கில் ஒன்றுமே இல்லை, கிடைச்ச ஹார்ட் டிஸ்கில் ஒன்றுமே இல்லை, ரெக்கவர் கூட பண்ண முடியல. அடுத்து அது நினச்சின்னா இது திருடிட்டு போனது திமுக காரன் தான் அப்படின்னு கீழே ஃபேக் ஐடிஸ் வச்சு எழுத ஆரம்பிச்சு அது ஒரு பெரிய கலவரமாகுது. மூணாவதாக ஃபீஸ் கேரியரை திருடுறாங்க அப்படின்னு. ஃபீஸ் கேரியர் திருடுறாங்கன்னா ஒரே ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை மட்டும்தான் ஈபி தன்னுடைய அஃபீஷியல் பேஜில் வெளியிட்டுச்சு, மற்றபடி வேறு எங்கேயுமே வெளியிடல. அப்போ அதுவும் ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய வேலை தான். அடுத்ததாக அவர் சொல்கிறாரு பெரம்பூரில் மட்டும் தொடர்ச்சியாக நடக்குது, பொய். இன்றைக்கி திருச்சியில் நடந்துச்சு, சைதாப்பேட்டையில் இன்றைக்கி 6 மணி நேரம் கரண்ட்டு கட் ஆகி ஒரு பெண் குழந்தையோட நடு ரோட்டில் நிற்கிறாங்க. 6 மணி நேரம் கரண்ட்டு கட்டு நைட்டெல்லாம். அவங்க நாளைக்கு காலைல வேலைக்கு போக மாட்டாங்க, லீவு. ஒரு நாள் லாஸ் ஆஃப் பே. ஒரு நாள் லாஸ் ஆஃப் பேனா குறைஞ்சது ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க. அந்த 1000 ரூபா அவங்களோட எவ்வளோ பெரிய, அவங்களுடைய பொருளாதாரத்தில் எவ்வளோ பெரிய நெருக்கடியை உருவாக்குன்றது கூட இந்த அமைச்சருக்கு தெரியல. மாறா இதுக்கு காரணம் திமுக தான், பாருங்கள் பெரம்பூரில் மட்டும் கட் ஆகுதுன்னு சொல்லி ஒரு மாயை கிரியேட் பண்ணுறாங்க. இப்படி பொய்களை கிரியேட் பண்ணும்போது நேரடியாக பாதிக்கக்கூடிய மக்கள் சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கி திருச்சியில் கரண்ட்டு கட்டு, கடலூரில் நினைக்கிறேன், கடலூரில், அடுத்து விழுப்புரத்தில், சென்னையில் சைதாப்பேட்டையில், மீஞ்சூரில், இப்படி பல இடங்களில் கட் ஆனதை பார்த்துட்டு நிச்சயமாக அவங்க பதில் சொல்லுவாங்க. ஆனால் இதை முடிக்கிறதுக்கான, இதை சரி செய்கிறதுக்கான எந்த விதமான முயற்சியையும் எடுத்த அதை அவங்க ரொம்ப ஓப்பனாக இதாங்க பிரச்சனை, ஹை வோல்டேஜ் ஆகுது, வெயில் காலம், எல்லாரும் அதிக ஏசி போடுறாங்க, இல்லைனா ஊழியர்கள் பற்றாக்குறை அப்படின்னு ஓப்பனாக டேட்டா கூட பேசிட்டு போயிட்டா, பிடிஆர் மாதிரி டேட்டா கூட பேசிட்டீங்க பாருங்க, இவ்வளோதாங்க இருக்குது, இவ்வளோ இருக்குங்க அப்படின்னு ஓப்பனாக பேசிட்டு போயிட்டா மக்கள் உங்கள் மேலே சிம்பத்தி தானாக உருவாகும். ஓகே, இவங்க உண்மையிலேயே யதார்த்த நிலையில் தான் இருக்கிறாங்க. கடந்த அரசு அதை பண்ணுச்சு. வீட்டு வரி ஏற்றும் போது நாங்கள் ஏன் ஏற்றணும், ஒன்றிய அரசு கொடுத்த அழுத்தத்தினால் ஏற்றணும், இந்தாங்க அந்த கடிதம் வெளியிட்டுச்சு. சொத்து வரி ஏற்றும் போது நாங்கள் ஏன் ஏற்றணும், ஒன்றிய அரசு போட்டுச்சு. இல்லை, இங்கே வருவாயே இல்லை. ஒன்று வந்து இங்கே வருவாயே இல்லை, வருவாயை ஈட்டுறதுக்கான ஒரே வழி இதுதான் அப்படிங்கிறதை, அந்த யதார்த்தத்தையும் வெளிப்படுத்துறாங்க. அப்போ நீங்களும் அந்த வெளிப்படுத்திட்டு போங்க. எதுக்கு பழி போட்டு இந்த மாதிரி கேவலமான அரசியலை முன்னெடுக்கணும்? எப்படி உங்களால் இந்த அரசை இப்படி பழி போட்டு உங்களால் கொண்டு போக முடியும்? எத்தனை நாளைக்கு பழி போடுவீங்க? பெரம்பூரில் மட்டும் தான் கரண்ட் கட்டாச்சுன்னு உங்கள் மனசாட்சி விட்டு சொல்ல முடியுமா? சென்னை திருவொற்றியூரில் கரண்ட்டு கட்டு, ஆர்கே நகரில் வீதியில் நிற்கிறாங்க, இந்த பக்கம் வேளச்சேரியில் கரண்ட்டு கட்டு, சோழிங்கநல்லூரில் கரண்ட்டு கட்டு, இப்படி தொடர்ச்சியாக பல இடங்களில் கட்டாகுது. என்ன காரணம்னு கூட உங்களால் சொல்ல முடியலன்னா, இல்லை இதுக்கு காரணம் திமுக தான் அப்படின்னா உங்களால் அதை கட்டுப்படுத்த முடியல, உங்களுக்கு திராணி இல்லை, அதனால் நீங்கள் ஆட்சியை விலகிருங்கன்றோம். ஆட்சியை விலகிருங்க. திமுக காரணம் உங்களால் கட்டுப்படுத்த முடியலையா என்ன? நீங்கள் அவ்வளோ வீக்கான பார்ட்டியா என்ன? ஒத்துக்கோங்க, ஆமாம் நாங்கள் வீக்கான பார்ட்டின்னு ஒத்துக்கோங்க. நீங்கள் சொல்கிற கான்ஸ்பிரசி தியரி கீழே இருக்க கூட்டம் வேணால் நம்போம், தெளிவான மக்கள் யாரும் நம்ப மாட்டாங்க. இது பொய்ன்னு அவங்களுக்கே தெரியும். அவன் தெருவுலையும் இருப்பான், குப்பனும் சுப்பனும் திமுக காரன் இருப்பான். அந்த குப்பனும் சுப்பனும் அதே தெருவில் இருக்க மக்களுக்கு துரோகம் பண்ண மாட்டான்னு அந்த மக்களுக்கு தெரியும். அவன் எப்படி அந்த ஃபீஸ் கேரியரை பிடுங்குவான்? அவன் நம்ம கூடல இருக்கான், அவன் அப்படி பிடுங்குவான். அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் திமுக காரன் அந்த வீட்டில் போய் என்ன வேலையும் செஞ்சு கொடுப்பான். திமுக கார ஆட்சிக்கு வந்தால் கூட அதிமுக கார போய் வேலை செய்வான். அப்படி அவங்களோட உளவியலாக அவங்க பழக்கத்தில் இருக்காங்க. இந்த முறை முகம் பார்த்து ஓட்டு போட்டாங்க. இந்த முறை கீழே இருக்க ஃபீல்டு ஒர்க்கர்ஸை தாண்டி வெறும் முகத்தை பார்த்து ஓட்டு போட்டாங்க. அதனால் நீங்கள் யாருன்னே அவங்களுக்கு தெரியாது, உளவியலாகவே நீங்கள் அவங்ககிட்ட பழகலை. அப்படின்னும் போது உங்களுக்கு பல சிக்கல்கள் வரும். நீங்கள் தயவுசெய்து ஏமாத்தாமல் மக்கள்கிட்ட நேர்மையான ஆட்சியை கொடுங்க, நேர்மையான ஆட்சியை கொடுங்க, அவங்ககிட்ட உண்மையை சொல்லுங்கள். இந்த நாள் தான் மின்சாரம் ரத்து துண்டிக்கப்படுதுன்னு சொல்லுங்கள். இல்லை, புதிய அரசு, புதிய ஆட்சி, புதிய அமைச்சர்கள், புதிய எம்எல்ஏக்கள், அவங்க வந்து இதை சிறப்பாக கற்றுக்கிட்டு செய்கிறதுக்கான வேலையை செய்யணும். ஆனால்
எல்லா இடத்துலையும் போய் ஆய்வு செய்யக்கூடிய வேலையை வந்து சரியா செய்கிறாங்க. ஏன் முதலமைச்சருடைய படம் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அமைச்சர் ஸ்ரீநாத்திட்ட பாதிக்கப்பட்ட ஒரு அங்கே தூத்துக்குடியில் வந்து இந்த ஹார்பரில் பிரச்சனை அது சம்பந்தமாக பேசும்போது பேசாதீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறோம்? அதாவது எல்லாருக்குமே அமைச்சர் பதவி அமைச்சர் இலாக்கா ஒதுக்கியாச்சு. ஒருத்தருக்கு பொதுப்பணித்துறை, மதுவிலக்குத்துறை, எல்லா துறையும் ஒதுக்கியாச்சு. ஆனால் எல்லா அமைச்சரும் எம்எல்ஏக்களும் ஈவன் தோத்த கேண்டிடேட்டு கூட ரைடு போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னா 2 இடம், ஒன்று ஆஸ்பத்திரி, இன்னொன்று ஸ்கூலு. எல்லா அமைச்சர்களும் தான் இருக்கிற அந்த துறைக்கு ரைடுக்கு போகிறாங்களோ இல்லை ஆய்வுக்கு போகிறாங்களோ இல்லையோ, ஊருக்குள்ளே இருக்கிற ஆஸ்பத்திரி ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா கடந்த திமுக ஆட்சியில் எல்லா இடங்கள்லையும் ஆரம்ப சுகாதாரங்களையும் ஆரம்ப பள்ளியிலேருந்து உயர்நிலை பள்ளியிலேருந்து எல்லா பள்ளிக்கூடங்களையும் கட்டி வச்சிருக்கு. அது ஈஸியாக இருக்குது. போய் அங்கே போய் ஆய்வு பண்ணலாம் அப்படின்னு ஆய்வு பண்ண அங்கே கிளம்பிடுறாங்க. இதை தாண்டி 3வதாக ஒரு இந்த இடமும் ஏற்கனவே அவங்க போகும்போது ஏற்கனவே பக்கத்தூர் எம்எல்ஏ இந்த ஸ்கூலில் ஆய்வு பண்ணிட்டு இருப்பாப்புல. இந்த எம்எல்ஏ நீங்கள் இங்கே இருக்கீங்களா, சரி அப்போ நாளைக்கு நான் வந்து ஆய்வு பண்ணுறேன், நீங்கள் இன்னைக்கு இங்கே இருந்துக்கங்க அப்படின்னு இவர் அம்மா உணவகத்துக்கு போயிடுவார். நான் அங்கே போயிடுறேன், நான் அம்மா உணவகத்துக்கு போய் ஆய்வு பண்ணுறேன் அப்படின்னு அங்கே போயிடுவார். ஆஸ்பத்திரியில் அட் அ டைமில் 2 எம்எல்ஏ ஆய்வு பண்ணுவாங்க. பர்வேஸ் போகிறாரு, அந்த டாக்டர் எல்லாமே சொல்கிறாரு, சார் இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸில் இதெல்லாம் இருக்குது, இத்தனை டாக்டர் இருக்காங்க, இதெல்லாம் பண்ணிருக்கோம், இந்த ஃபெசிலிட்டிஸ் இது அது இதுன்னு சொல்லிருக்காரு. இப்படின்னு பார்த்துட்டு எங்கே சிஎம் ஃபோட்டோ இருக்கணுன்றது புரோட்டோகால்னு சொல்கிறாரு. ஒரு பொண்ணு மேயர் பிரியா சொன்னதுக்காக இவங்க எல்லாரும் சட்டையர் பண்ணாங்க. எங்கே சிஎம் ஃபோட்டோ இருக்கணுன்ற புரோட்டோகாலை காட்டுங்க பார்ப்போம். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. புரோட்டோகால் சிஎம் ரூம்குள்ளே இருக்குன்னு கிடையாது. இவங்களா எழுதுறது, நம்மளா எழுதிக்குவோம். 10வது விதியில் புரோட்டோகால் சிஎம் ஃபோட்டோ நெஞ்சில் பச்சை குத்திருக்கணும் அரசு அதிகாரிகள், இப்படி எழுதிக்குவோம், நம்மளா எழுதிடுவோம் அப்படின்னு எழுதிக்கிறது. இப்படி இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்குன்னா, சம்பந்தமே இல்லாமல் விவரமே இல்லாமல் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் திடீர்னு ஒரு ஆள்கிட்ட அமைச்சர் பொறுப்பை கொடுத்துட்டா எப்படி இருக்கும்? இந்த சத்யராஜ் டபுள் ஆக்ஷனில் ஒரு ஹோம் அரெஸ்ட்லேயே இருப்பாப்புல ஒரு படத்தில். ஒரு சத்யராஜ் வெளியே, ஒரு சத்யராஜ் ரூம்குள்ளே இருப்பார். அவருக்கு வந்து விஜயகுமார் சண்டையெல்லாம் கற்றுக் கொடுப்பார். அவர் ஊம சத்யராஜ் சண்டையெல்லாம் கற்றுக் கொடுப்பார். அவருக்கு கற்றுக் கொடுத்துட்டு திடீர்னு வெளியில் வந்தால் எல்லாம் புது உலகமாக இருக்கும். அவருக்கு பழகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். அப்படி தான் நம்ம அமைச்சர் ஸ்ரீநாத் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிருந்து சினிமா துறையிலேயே வச்சுருந்துட்டு திடீர்னு அமிச்ச உடனே அமைச்சர், மீன்வளத்துறை அமைச்சர்னால் நம்ம கடல்லே ரவுண்ட்ஸில் இருக்கோம்னு நினச்சேன். என்ன ப்ரெஸ் மீட்லாம் கேட்குறாங்க, என்ன மீனுக்கு தானே அமைச்சர் மீன்வளத்துறைனா, ஏன்னா மனுஷெல்லாம் பேசுகிறான் நம்மகிட்ட அப்படின்னு நினச்சிட்டாரா தெரில. மொதல் ப்ரெஸ் மீட்டில் நோ கமெண்ட்ஸ், அடுத்த ப்ரெஸ் மீட்டில் இதை பற்றி அப்புறம் பேசலாம், 3வது ப்ரெஸ் மீட்டில் நான் வரவே இல்லை, தள்ளி விட்டாங்க, மைக்கை தள்ளி விட்டு கார் மிரர் தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. சரி, இன்னொன்று சொல்லியிருக்காரு, தூத்துக்குடியை வந்து நான் ஏற்கனவே போர்ட்டல் சிட்டி தான் இருக்கிறதுலே கொடுமை. என்னன்னா நான் தூத்துக்குடியாக மாற்றிடுவேன் அந்த மாதிரி கதை. போர்ட்டல் சிட்டி தான் அவர் அந்த ஊருக்காரர் இல்ல அந்த ஊருக்காரரா அவரு தெரியல. அதுல அப்படியா ரொம்ப கொடுமை இது. அப்பனா அதை நான் போர்ட்டல் சிட்டியா மாத்துவேன். இந்த கொடுமையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து அங்க ஒரு போராட்டம் நடக்குது. நம்ம மீனவர்கள்லாம் போராட்டம் நடத்துறாங்க. அங்க இருக்க காவலர்கள் அவங்களை அப்புறப்படுத்துறாங்க, போட்டு இதெல்லாம் எடுக்கிறாங்க, மதில் சுவர் அமைக்கிறாங்க. உடனே ஒரு பெண் வந்து போராட்டம் கத்துறாங்க. அங்க ஒரு தாவிக்க நிர்வாகி போய் சீன் போடுறதுக்காக, கவலைப்படாதுமா அமைச்சர் நான் எப்போ ஃபோன் பண்ணால் எடுப்பார் பார்க்குறியான்னு ஃபோனை போட்டு அந்த அம்மாட்ட கொடுத்துட்டாப்புல. அந்த அம்மா என்ன பண்ணிருச்சு, இருக்க எல்லா பிரச்சனையும் சொல்லுது. சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு சார், பொம்பளைங்களை லேடிஸ் அடிக்கிறாங்க, எப்படி அடிக்கலாம், ஒரு இடுப்பில் வந்து அடித்து ஒரே ரத்தமாக இருக்குது சார், என்ன சார் இது, நீங்கள் வந்து மதில் சோறு கட்டினீங்கன்னா அவ்வளோதான் சார் அப்படின்னு கத்துறாங்க. இவர் பார்க்கமா, நீ என்னம்மா நார்மலாக பேசுவோன்னா என்னம்மா குறையெல்லாம் சொல்கிற, ஃபோனை கொடுமான்னு கெஞ்சிறாரு ஃபோன் போட்டு கொடுத்தவர். இந்த அம்மா வண்டையாக கேட்டுருச்சு. நான் அந்த வீடியோ அனுப்புகிறேன், போட்டுருங்க முடிஞ்சா. வண்டையாக கேட்குது. கேட்டு முடிச்சுட்டு கடைசியாக நம்ம அமைச்சர் தான் மூடுங்க எல்லாம் அப்படின்னு. இதில் ட்விஸ்ட் என்னன்னா, அந்த அமைச்சர் பேர் கூட அந்த அம்மாவுக்கு தெரியல. அமைச்சர் பேர் ஸ்ரீநாத், அம்மா சொன்னது ஜிகுநாத் அமைச்சருங்களா அப்படின்னு பேச ஆரம்பித்தவங்க தான். கிளின்னு கழிச்சிட்டு கடைசியில் அவர் எப்படியோ ஒரு வழியாக ஃபோனை வாங்கிட்டார். அந்த ஃபோனோட பேக் கேஸில் விஜய் ஃபோட்டோ ஒட்டியிருக்கு. வாங்கிட்டு பார்த்தா அவர் கட் பண்ணிட்டார். அவர் எப்போ கட் பண்ணாருன்னு தெரியல. இவர் வாங்கினப்ப கட் பண்ணாரா இல்லை அந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்கும்போதே கட் பண்ணாரான்னு தெரியல. எல்லாம் விசித்திரமாக இருக்குது அவருக்கு. அப்படியான ஒரு அடிப்படை அமைச்சர் தகுதியே இல்லாத ஒரு மனிதரை அமைச்சராக்கி தமிழ்நாட்டு மக்களை கேலி கூத்தாக்கி இருக்கிறார் முதலமைச்சர் விஜய். இன்னைக்கு மீன்வளத்துறை அமைச்சராக போய் அவர்கிட்ட போய் இந்த துறையை பற்றி சொல்லுங்க, இந்த துறையினுடைய அடிப்படை பிரச்சனைகள் என்ன, மீனவர்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் என்ன, ஒரு அரை மணி நேரம் பேசுங்கன்னா பத்தா கித்தா தான், பப்ப தான், ஒன்றுமே தெரியாது.
அவர் துறை சார்ந்த கேள்வி கூட பிரஸ் மீட்ல அவரால் சொல்றதுக்கு திராணி இல்லாத ஒரு நபர் அவர் தூக்கி அமைச்சராக்கி வச்சிருக்காரு. எதுக்கு? ஒன்னா சேர்ந்து ஊர் சுத்தின ஃப்ரெண்ட்ஸுக்காக, அவ்வளவுதான். வேற என்ன தகுதி இருக்கு அவருக்கு? எத்தனை போராட்டம் பண்ணியிருக்காரு? எத்தனை சமூகம் சார்ந்து சமூக வலைதளங்கள்லயாச்சும் அவர் இயங்கி இருக்காரா? ஒன்றும் கிடையாது. என்னது அரிது 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 மானிடனாய் பிறப்பது அரிது, அதிலும் விஜய்க்கு நண்பனாய் பிறப்பது அரிது இப்படின்னு பேசக்கூடிய ஒரு தகுதியற்ற நபரை அமைச்சரவையில் உட்கார வச்சிருக்காரு. நம்ம கொஞ்ச காலமாகவே வேற ஒரு உலகத்துக்குள்ளால மாண்டுகிட்டு இருக்கோம். அப்படிதான் எனக்கும் ஃபீல் ஆகுது. இன்னும் இந்த உலகத்துக்குள்ள இருந்து எப்போ வெளியில வருவோம், இதுக்குள்ளேயே மாட்டிக்குவோமா, இந்த உலகமே நம்ம யதார்த்த உலகமாக மாறுமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தொடர்ந்து பேச உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் நன்றி தோழர்.